ஸ்டார்டிங்ல என்னதான் பவர் பிளேல ரன்ஸ் போனாலும் அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் ஒரு நல்ல புல் பேக் பண்ணாரு. வரிசையா கோலியும் படிக்கலையும் எடுத்தாரு. 10 ஓவருக்கு வெறும் 90 தான் இருந்தாங்க. அங்கிருந்து கடைசி 10 ஓவர்ல 150 160 ரன் நினைச்சு பார்க்க முடியுமா? கனவு மாதிரி இருக்கு. ஜிடியோட மொமெண்டத்தை 2 விஷயம் உடைச்சிச்சு. ஒன்னு அந்த கேஷ் டிராப், இன்னொன்னு கெஜ்ரோலியா என்னதான் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாலும் செகண்ட் ஓவர்ல 28 ரன் கன்சீட் பண்ணி கம்ப்ளீட்டா மொமெண்டத்தை ஆர்சிபி கிட்ட கொடுத்துட்டாரு. அங்க இருந்து ஆர்சிபி ஒரு ருத்ர தாண்டவம் ஆடினாங்க. ரஜத் பட்டிதர் ருத்ர தாண்டவம் ஆடிட்டாரு. விராட் கோலி 43க்கு அவுட் ஆனா என்ன, நான் பாத்துக்கிறேன்டா, இது ஏன் காலம் காட்டியிருக்காரு ரஜத் பட்டிதர் த கேப்டன் த வாரியர். 254 பிளே ஆஃப்ஸ்ல எவ்வளவு பெரிய ஸ்கோர். அங்கேயே கேம் முடிஞ்சு. இத்தனைக்கும் ஜிடி 6 பவுலர்ஸோட ஆடினாங்க. பேசர்ஸ்க்கு பவுன்ஸ்ல நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு. ஜிடி கம்ப்ளீட்டா சொதப்பி கோட்டை விட்டாங்க. இந்த சேஸ்லாம் வாய்ப்பே இல்ல. சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு பார்த்தா சாய் சுதர்ஷன் அன்பார்ச்சுனேட் வே டு கெட் அவுட். அதுக்கப்புறம் கில்லு காலி, பட்லர் ஹெசல்வுட் என்னதான் அடிச்சாலும் ஹெசல்வுட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்பேக் ஸ்டெம்ப் உடைச்சிட்டாரு. என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஹெசல்வுட்.